ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சட்னி. பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி. இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ வானொலியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டேன். இதில் வந்து கட் பண்ணிக்கிட்ட சின்ன வெங்காயத்தை அது கொஞ்சம் பொன்னரமாக இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. இதோடையே நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பூண்டு, புளி இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போகிற மாதிரி இது நல்லா வசங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டிருக்கேன். அதை சேர்க்க மாட்டேன். அது கல்லுப்பு போட்டு வதக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சா பூண்டு சட்னி ரெடி. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பூண்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, நல்லா சாப்பிடுவாங்க. அது பூண்டு சட்னியே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது இருக்கும். இந்த பூண்டு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. பூண்டு சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு இதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறேன். இனி தேவைப்பட்டால் உருட்டுருந்து, அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு போட்டு கூட தாளிச்சுக்கலாம். சுவையான ஹெல்த்தியான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் பட் ஹெல்த்தியானது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.